பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஐயா, நாம் ஆண்டவருக்குள்ளே நிற்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் சகரியா அன்றைக்கு காத்திருந்த போது ஒரு தூதன் வந்து சொன்னான், லூக்கா 1:19, நான் தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்கிற ஒரு தூதன். அவன் எவ்வளோ காலமாக நிற்கிறான்? என்னைக்கு தூதர்கள்லாம் தள்ளப்பட்டதை பார்த்தானோ அதிலிருந்து அந்த மனசில் அப்படியே வச்சு தள்ளப்படக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக பயபக்தியோடு ஆண்டவர் சொல்ல இன்னைக்கு நின்று கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நாமளும் நிற்கணும் தான் நினைக்கிறோம், ஆனால் நம்மால் முடியலை. காரணம், நிற்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 8வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். உங்கள் வேதாகம் எங்கே இருந்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது மறக்கவே கூடாது. தேடி கையில் எடுத்து வைத்து கொண்டு நீங்களும் என்னோடு சேர்ந்து தியானிக்க வேண்டும். ஒருவேளை நான் சொல்கிறது தப்பாக இருக்கான்னு கூட பார்த்து எனக்கு நீங்கள் சொல்லலாம், அது தவறே கிடையாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 8ஆம் வசனத்தை அப்படி கையில் எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுவோமா? கர்த்தாவே, உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தாவே, உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? நாவினால் புறங்கூறாமல், தோழனுக்கு தீங்கு செய்யாமல், நாவினால் புறங்கூறாமல், தோழனுக்கு தீங்கு செய்யாமல், மனதார சத்தியத்தையே தினந்தோறும் பேசுபவனே, மனதார சத்தியத்தையே தினந்தோறும் பேசுபவனே. கர்த்தாவே, உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? நாவினால் புறங்கூறாமல், தோழனுக்கு தீங்கு செய்யாமல், மனதார சத்தியத்தை பேசுகிறவன் கர்த்தருடைய கூடாரத்தில் என்ன செய்ய முடியும்? தங்கி இருக்க. உத்தமனாக நடக்கணும், நீதியை நடப்பிக்கணும், அங்கே தான் நிற்க முடியும். அதனால தான் சங்கீதக்காரன் கேட்கிறான், யார் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குவார்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ணுவார்? அதுக்கு சில தகுதிகளையும் சொல்றான். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அது மட்டுமல்ல, அவன் தன் நாவினால் புறங்கூறாமல், தோழனுக்கு தீங்கு செய்யாமல், தன் அயலான் மேல் சொல்லப்படுகிற நிந்தையான பேச்சை ஏற்காமல் இருப்பவன் ஆகாதவன், அவருடைய பார்வைக்கு தீர்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டது தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது நிற்கிறவன், பணத்தை வட்டிக்கு கொடாம, குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காம இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஏன்னா நம்மள சூழ்நிலை அசைக்காது. ஆண்டவருக்குள்ள நிற்கிறதுக்கு நாம் இத்தனை குவாலிஃபிகேஷன் பெறதுக்கு தான் கஷ்டமொழியை பெற்றுட்டோம், அது அசைக்காது. அதனால தான் இங்கே சொல்கிறாரு, ஐயா
நான் அங்கே நிற்கிற தூதன் உனக்கு சொல்றதுக்காக தான் இங்கே வந்தேன், இல்லாட்டி அங்கே என் வேலை என்னது? அவர் நிற்கிறது. அவருக்கு ஒரு ஊழியம் உண்டு. லூக்கா 1:8 வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 1:8 என்ன சொல்லுகிறது? மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அவன் அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய முறைமையின்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரியனுக்கு ஒரு ஊழியம் உண்டு. ஏன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் யாருன்னா வெளிப்படுத்தல் 1:6 வெளிப்படுத்தல் 1:6 என்ன சொல்லுது? நம்ம அழகாக எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், ஆனால் டக்குன்னு மனசுல தான் வராது. வெளிப்படுத்தல் தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கிறவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. இவனுக்கு ஒரு ஊழியம் உண்டு. ஆசாரியனா இருந்தா ஏதாவது கர்த்தருடைய ஊழியத்தில் நம்ம என்ன செய்யணும்? நின்றுக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒன்றுமே இல்லைங்க, உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ண முடியாதா? ஒன்றுமே இல்லைங்க, ஒரு வேதத்தை வாசிக்க முடியாதா? ஒன்றுமே இல்லைங்க, ஒரு ஆசாரியன் மற்றவங்களுக்கு ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியதை ஆயத்தப்படுத்த முடியாதா? அவனுக்கு ஒரு ஊழியம் உண்டு. அப்படி ஊழியம் பண்ண போன இடத்துல தான் அங்கே சொல்றாரு, நான் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நிற்கிற தூதன் உன்னோட பேசுறதுக்காக இறங்கி வந்தேன், உனக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல வந்தேங்கிறார். ஆண்டவரோடு நின்னீங்கன்னா அங்கிருந்து நல்ல செய்தி வரும். ஆமென். ஏன்னா அதனால தான் நான் பாடுறோம், உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் பாட்டு வச்சிருக்கோம். ஒத்தாசை வரும் எங்கிருந்து? பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து என்ன ஒத்தாசை? உன் காலை தள்ளாட விடவே மாட்டார். உன்னை காக்கிறவர் உறங்கார். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஏன்னா தீமைகள் உன்னை அணுகாது, துன்பம் உனக்கு நெருங்காது. செல்லும் இடமெல்லாம் தூதர்கள் உன்னை காக்கிறதுக்கு இருக்காங்க. அநேக நேரங்களில் நம்ம ஆண்டவரை விட்டு விலகிட்டா தாங்க பிரச்சனை. அவரோட நிற்க முடியணும்ல. நமக்கு ஒரு ஊழியம் உண்டு. ஏன்னா நாம நினைப்போம் ஊழியக்காரனோட யாரோ நினைப்போம். லேவியராகமம் 25:55 பாருங்க, மிக அழகா அதுக்கு பதில் சொல்லுது. லேவியராகமம் 25:55. இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர், அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஐயா, அடிமைத்தனத்திலிருந்து என்னன்னைக்கு விடுபட்டோமோ அன்னைக்கு நாம யாரு? ஆண்டவருடைய ஊழியக்காரன். ஊழியக்காரனா என்னது? இன்னைக்கு கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்களுக்கு என்ன உண்டு? சம்பளம் உண்டு. 1ஆம் தேதி ஆனா ஆண்டவர் ஊழியம் பார்க்குறவங்களுக்கு என்ன கிடையாது? இந்த உலகத்தில் சம்பளம் கிடையாது. அவர் தான் கொடுக்கணும் பலன். அவர் தான் நம்ம கொடுப்பார். ஏன்னா அதனால தான் கர்த்தர் அவரை நம்பினவன் என்னைக்கு என்ன செய்வான்? வேதம் சொல்லுது, கர்த்தரை தேடுகிறவனுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. போரடிக்கிற மாடு அதை போய் வாய் கட்ட முடியுமா? அதுக்கு தேவை என்னன்னு தெரியும். ஆண்டவர் கொடுப்பார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எல்லா வரங்களும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அது எல்லாம் நமக்கு அந்தந்த நேரத்தில் என்ன தேவை, எவ்வளவு தேவை, எப்போ தேவை எல்லாம் அவருக்கு தெரியும். ஏன்னா ஊழியக்காரன் தன் ஊழியத்தினால என்ன செய்யணும்? பிழைக்கணும். அதனால தான் ஊழியக்காரனுக்கு அவர் எல்லாவற்றையும் கொடுப்பார். நாம் நினச்சிக்கிறோம் ஊழியக்காரனோட ஏதோ ஒரு பெரிய டிகிரி படிச்சிருக்கணும், பெரிய அப்படி இருக்கணும் இப்படி இல்லைங்க. ஆண்டவர் பார்வையில் எல்லாரும் ஊழியக்காரன். இன்னைக்கு அநேக நேரங்களில் குடும்பத்தில் கூட நீங்கள் ஊழியம் செய்யணும். எப்படின்னு கேட்பீங்க? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்க. எப்படி ஊழியம் செய்யணுமா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே மிக அழகாக எழுதி வச்சிருக்கார்.
சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். முடியுதா? இன்னைக்கு புருஷனுக்கு செய்யணும்னா தாலி கட்டினா தான் செய்யறோங்கிறீங்க. அது இல்லைங்க, அன்பு. அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யணும். இது கடமை சொல்கிறாங்க. நம்ம வாக்கு பண்ணிட்டோம். இன்னைக்கு கல்யாணம் பண்ணும்போது எல்லாம் வாக்கு பண்ணுறாங்க. வாழ்விலே தாழ்விலே சுகத்திலே சுகவீனத்திலே மரணம் நம்மை பிரிக்கும் அளவும். உடனே அவங்களும் சொல்லுவாங்க, எனக்குள்ள எல்லாவற்றையும் உனக்கு பங்களித்து. இது வாக்கு பண்ணினது. எங்கே வாக்கு பண்ணுறோம்? தேவனுடைய சன்னிதானத்தில். அந்த வாக்கின்படி அன்பினாலே நம்ம கட்டுப்பட்டு ஊழியம் செய்கிறோமா? எத்தனை பேர் இன்னைக்கு மாமியாருக்கு ஊழியம் செய்கிறீங்க? ஊழியன்னோட நீங்கள் நினச்சிக்கிறது உடனே பைபிளை தூக்கிட்டு பிரசங்கம் பண்ணால் தான் ஊழியம் இல்லைங்க. அன்பினால் ஊழியம் செய்யணும். இன்றைக்கி எத்தனை பேர் இந்த பூமியில் அன்பினால் ஊழியம் செய்தவர்கள்? மதர் தெரசா என்ன பெரிய டிகிரி வாங்கின பாஸ்டரா? இல்லை அவங்க என்னைக்காவது பெரிய படிப்பை பின்னாடி போட்டிருக்காங்களா? இல்லையே. கடைசி வரைக்கும் தள்ளப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, சாலைகளிலே தூக்கி எறியப்பட்ட அந்த ஜீவன்களை தூக்கிட்டு வந்து பராமரித்து காப்பாற்றுறது எத்தனை பெரிய ஊழியங்க. இன்னைக்கு தாய் பிள்ளைக்கு செய்கிறதுக்கு எவன் சம்பளம் கொடுப்பான்? ஒரே ஒரு ஆள் தான் வேதத்தில் கொடுத்தான், வாங்கினான். யாரு? மோசேயுடைய தாய் மட்டும்தான் அவனுக்கு வளர்த்ததுக்காக கூலி வாங்கினான். அது கூட சூழ்நிலையில் அவளால் வளர்க்க முடியல, விட்டுட்டா. ஆண்டவர் அவளுக்கு திருப்பி கொண்டு வந்து கொடுத்தார். மற்ற எந்த தாயா தன் பிள்ளைக்கு ஊழியம் செய்கிறதுக்கு யார்கிட்ட போய் கேட்கறது? இல்லை, இது கடமையா அன்பா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெற்ற பிள்ளை மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு இலை பாரமா, கொடிக்கு காய் பாரமா? பெற்ற குழந்தை தாய்க்கு பாரமா? கிடையாதே. பிள்ளை தன்னால் அழுத உடனே தன்னறியாமல் போய் என்ன செய்கிறான்? தூக்குறான். ஏன்? இதுதாங்க உணர்வு. இதுதாங்க உணர்வு. ஒரு குழந்தைக்கு போய் தாய் செய்கிறதுக்கு போய் நான் என்னென்னலாம் செஞ்சேன், உன்னை எப்படியெல்லாம் வளர்த்த, இது அன்பினால் செய்ததுக்கு கடமை மட்டும் இல்லை, அது செய்ய வேண்டிய கடமை. தேவன் அது கொடுத்தார், அந்த அன்பினால் செய்தோம். இன்னைக்கு மாமியார் மேலே எத்தனை பேர் அன்பு வச்சு வயது காலத்தில் தன் தாயை போல பார்க்குறீங்க, ஊழியம் செய்கிறீங்க. ஒரு தரத்துக்கு 2 தடவை கூப்பிட்டா ஆமாம் இருக்க மாட்டா, எந்த நேரமும் கூப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கு. இப்படி சொல்கிறோமா? இல்லை ஊழியம் செய்கிறோமா? எனக்கு அன்பார்களே, ஒருவருக்கு ஒருவர் அன்பினாலே ஊழியம் செய்யணும். இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்தில் இங்கே வந்து என்ன பண்ணார்? ஒவ்வொருத்தருடைய கால்களை என்ன செய்தார்? கழுவினார். சீசருடைய கால்களை கழுவினார். பேதுரு கேட்டான், நீர் வந்து எங்கள் காலை கழுவலாம் ஐயா? அதனால் நான் கழுவலைன்னா உனக்கு பங்கு இல்லைப்பா. அடுத்த நிமிஷம் என் காலை மட்டும் இல்லை தலையை கழுவுனான். அவர் தானே முங்கிடுவேன், ஞானஸ்தானம் எடுத்தவன் காலை மட்டும் கழுவுனா போதுன்னார். ஏன்னா நம்ம எங்கெங்கே மிதித்த காலம், எந்த காலம், அவர் எல்லார் காலையும் முடித்து கழுவி விட்டார், ஊழியம் செய்தார். இன்றைக்கி நாம் என்ன ஊழியம் செய்திருக்கிறோம்? ஊழியனோட நாம் நினைக்கிறது என்னென்னா, ஒயிட் காலர் ஜாப் போட்டு அப்படியே பைபிளை தூக்கிட்டு வந்து நீங்கள் சபையில் நின்று பிரசங்கம் பண்ணுறதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஊழியம் உண்டு. இன்றைக்கி சாதாரண சபையில் நீ பெருக்கிற அது பெரிய ஊழியம், பாய் போடுற அது அதை விட நல்ல ஊழியம். யாராவது ஒரு சிறு குழந்தை தூக்கிட்டு வருவாங்க, அது கொஞ்சம் ஏதோ வாமிட் எடுத்துருச்சு, இல்லை அதுக்கு உடல் சரியில்லாமல் ஒரு தெரியாமல் குழந்தை பண்ணிடுச்சுன்னா அதை தொடச்சி விட, அது பெரிய பாக்கியங்க. இதுக்கெல்லாம் அன்பு தான் வேணும், வேறு ஒன்றும் வேண்டியதில்லை. இன்றைக்கி உலகத்தில் வேலை பார்த்தா அதுக்கு சம்பளம் உண்டு. ஆஸ்பத்திரியில் இன்றைக்கி கிளீனிங் டியூட்டிக்குன்னு ஒருத்தரை போட்டிருப்பா, ஸ்கேவெஞ்சர் இல்லையா? ஸ்கேவெஞ்சர் போடுறோம், அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? சம்பளம். ஆனால் ஒரு புருஷன் வயசான காலத்தில் ஒரு மனைவி தூக்கி தொடச்சி அவரை பாதுகாத்து அவருக்கு சாப்பாடு கொடுத்து துணியை போட்டு விட்டு பாத்ரூம் கூட நிற்கும்போது கூட ஜட்டிவோட இழுக்க முடியாத வயசில் நான் இருக்கேன் கவலைப்படாதீங்கிறாள். இது எதுனாலங்க? இது ஊழியம். நாம் இப்படி செய்யும்போது ஆண்டவர் சொல்லியிருக்கார், அந்த ஏழை சிறியர் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ மறந்துடாதீங்க. ஆண்டவருக்கு செய்கிற ஊழியம் எத்தனை பேர்? எனக்கு அன்பானுடைய சேவை என்ன செய்து
நான் உமக்கு என்னை விட்டோடிட எல்ஜனமே என்னதான் தீங்கு நான் இழைத்தேன் என்னை விட்டோடிட எல்ஜனமே ஆயுள் முடியவனே ஆயுள் முடியவரை எல் ஜீவன் உள்ளவரே ஆண்டவ சேவையிலே மறித்தேனே ஆயத்தமானி தேவே. சாராள் நவரோஜா அன்னைக்கு பாடிட்டு போனாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்லலாம். ஒரு கார்மேக்கல் அம்மையார் கோயிலுக்கு நேர்ந்து விட்ட பிள்ளைகளை எடுத்து அவங்களுக்கு கல்வியை கொடுத்து உருவாக்கி டோனா ஊரில் தன் ஜீவனையே கொடுத்தாங்களே. அவங்களுக்கு எந்த சம்பளத்தை கொடுக்கறதுங்க? ஊழியம். சலிப்பு வரவே கூடாது. ஊழியம் செய்யணும். ஒருவருக்கொருவர் அன்பினாலே ஊழியம் செய்யுங்கள். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி செய்கிறோம்? அன்பினால் செய்கிற ஊழியம் தான் இன்றைக்கி இந்த பைபிள் வாசிக்கிறது. இல்லைன்னா நான் காசு கொடுத்து வாசிக்க வச்சா எவ்வளோ நேரம் வாசிக்க முடியும்? உடனே சொல்லுவாங்க டயத்தை 3 மணி ஆச்சு, இன்னொரு 10 நிமிஷம் ஆச்சு, நான் எனக்கு டைம் ஆயிடுச்சு. இல்லை ஒரு வருஷம் கொடுத்துருந்தா எவ்வளோ கொடுத்துருக்கணும்? இது ஆண்டவருக்கு செய்கிற ஊழியம். ஏன்னா அவர் செய்கிற ஊழியத்தில் நாம் அவரோட நிற்கிறதுக்கு சலிக்கவே கூடாது. நாம் நிற்க முடியுதா? ஒரு வாரம் தவற விடாமல் இன்னைக்கு எடுக்கிறோமே. எதுக்காக? இதுக்கு என்ன சம்பளத்துக்கா? 4 வாரம் தான், ஒரு வாரத்துக்கு ஒரு 3000 ஆச்சா, 4 மாதம் 12 ஆச்சு அப்படின்னா இல்லை. நாம் ஒன்றுமே என்ன தெரியுமா, அவருக்கா ஊழியம் செய்யணும். நமக்கு ஒரு ஊழியம் உண்டு. இன்னைக்கு பாட தெரியலையா, பேச தெரியலையா, பரவாயில்ல. ஒரு டாக்ஸ் கொடுத்து எத்தனை பேர் ரோட்டில் ஊழியம் பண்ணுறாங்க? ஒவ்வொரு இடங்களில் வீடுகளில் போய் உட்காந்து அவங்களுக்கு ஒரு நோட்டீஸை கொடுத்து எத்தனை பேர்? பெரிய பாடுறதான் பெரிய சபையில் போட்டு நின்னா தான் இல்லைங்க. ஊழியம் என்பது ஒவ்வொருவரும் we are also appointed as a servant for God. நாம் அவருக்கு வேலைக்காரனாக வந்திருக்கோம். ஊழியம் செய்ய வந்தோம். அவரே சொன்னார் ஊழியம் செய்யும்படி, ஊழியம் கொள்ளும்படி வரல. எதுக்காக வந்தேன்? ஊழியம் செய்வதற்கு. அதனால தான் நடந்து நடந்து நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றி திரிந்தார். நடந்தார்னு கூட சொல்லலை, அலைந்து தெரிந்தேன். நம்ம அப்படி அலைஞ்சு தெரிஞ்ச நம்ம தான் அலைந்தேன் பல நாள் உம்மையே அறிய அலைந்து திரிந்தேன் அலைந்தேன் பல நாள் உம்மையே அறிய அலைந்து திரிந்த அழைத்தே அல்பாலே அழைத்தீரல்பாலே அழைத்தே அல்பாலே எல்லையும் அழைத்தீரல்பாலே அன்பே அன்பே ஆரோயில் உணவு பாரேனில் அன்பில் இனிமை இயம்பரக்கியலாத இசைக்கமோ எளிதாமோ தரத்தில் இசைக்கமோ எளிதாமோ இசைக்கமோ எளிதாமோ தரத்தில் இசைக்கமோ எளிதாமோ அன்பே 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 ஆண்டவரே
ஐயா அன்பு. அந்த அன்பினால தான் நம்ம தேடி இந்த பூமிக்கு வந்து நமக்காக ஜீவனையும் கொடுத்து தம்மை போல மாற்றுவதற்கு இந்த பூமியில் அவர் வாழ்ந்து காட்டி சென்றார். நாம் இன்னைக்கு அவரோடு நிற்க முடியுதா? அநேக நேரங்களில் நினைக்கிறோம் அப்படி தான் நிற்கணும். ஆலயத்துக்கு வர்றது எதுக்காக? இன்னைக்கு அநேக நேரங்களில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா ஆலயத்துக்கு வரமாட்டேன்றோம். இங்கே பழகணும், அங்கே பரலோகத்தில் போய் என்ன செய்ய போகிறோம்? இதைத்தான் செய்ய போகிறோம். அதனால தான் அங்கே இருக்கிற இடத்துக்கு பேர் என்னது? புதிய வானம் புதிய பூமி. என்ன? எருசலேம். புரிய எருசலேம். ஏன்னா அது நாளுக்கு நாள் புதிது. அங்கே தான் இருப்போம். ஆனால் எப்பவும் என்ன இருக்கும்? அங்கே புதிதாகவே இருக்கும். அங்கே நம்ம போகும்போது அங்கே போய் தூச்சிக்கிட்டு தான் இருக்க போகிறோம். அங்கே என்டர்டெயின்மெண்ட்டே அதுதான், வேறு எதுவும் கிடையாது. நம்மளால் விட்டு அரை மணி நேரத்தில் அங்கங்கே எல்லாம் சுற்றிட்டு இருந்து முடிஞ்சிருச்சும்பா. ஆனால் எங்கேயுமே அங்கே என்டர்டெயின்மெண்ட் எது? ஆண்டவர் அறிஞ்சவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் எதுனா அதுதான். அவரோடு இருப்பது, அவரோடு நடப்பது, அவரை குறித்து பேசுவது, அவரை குறித்து பாடுவது, அவரை குறித்து சொல்லுவது தாங்க. தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ரொம்ப நல்லது. கேட்கிறதோடு விட்டுறாதீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. எதற்கு? இந்த ஊழியத்திற்காக, தொடர்ந்து வருவதற்காக. அந்த நிகழ்ச்சியின் தேவை சந்திக்கப்படுவா. ஒரு நாள் ப்ரோக்ராம் பண்ணால் 4000 ரூபா. எங்கள் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் வர அத்தனை கண்ணுதிரியாங்களே உட்கார வச்சு சாப்பிட வச்சு தான் அனுப்புவேன். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே அநேகர்லாம் தங்களுடைய தகப்பன் தாயார் இறந்த நினைவினால கூட நினச்சி தங்களால் முடிஞ்சதை செய்கிறீங்க. உங்கள் எல்லோருக்கும் நன்றியை செலுத்துகிறேன். நீங்கள் செய்கிற அந்த நன்மைக்கு பலன் கட்டாயம் கர்த்தரிடத்தில் உண்டு. என வேதம் சொல்லுது, என் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அந்த பலன் உண்டு. நீங்கள் கேட்கலாம், எங்களுக்கு ஆசைதாயா இதுக்கு உதவணும்னு. எப்படி நாங்கள் தாங்கிறது? நாங்கள் தூரத்தில் இருக்கோம்பீங்க. 2 நம்பர் இதில் ஜிபே ஃபோன்பே வந்துக்கிட்டு இருக்கோம். தாராளமாக அது வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா நாங்கள் தொடர்பு கொண்டு உதவி செய்வோம், எங்களுக்கு அது வைப்பதற்கு வழி உண்டானா கண்டிப்பாக கணக்கு வைப்பதற்கு வழி உண்டு. உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் சரி, காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். நீங்கள் கேட்பீங்க, ஏன் பிரதர் டைம் சொல்கிறீங்க? 24 மணி நேரம் நான் அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு ஃபோன் எடுக்காமல் இருந்தால் என்ன பிரயோஜனம்? ஏன்னா நானும் ஊழியத்துக்கு போகிறவன். எங்கேயாவது ஒரு வீட்டில் ஜெபத்துக்கு கூப்பிடாங்க, அப்படி போனால் தான் இந்த சபையை நடத்த முடியும். ஒரு நாளைக்கு 10 வீட்டில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணி அதில் வர காணிக்க வச்சு தான் இந்த சபையை நடத்தணும். அதனால் உங்கள் ஃபோனை எடுக்காமல் இருக்க முடியாதுல்ல. 10 to 5க்குள்ளே நீங்கள் கூப்பிடுங்க, உங்கள் ஜெபக்காரியத்தை சொல்லுங்கள், தாராளமாக ஜெபிப்பேன். அது மட்டும் இல்லை, எனக்கு கண்பார்களே, நாங்கள் கணக்கு வைக்கிறதுக்கு எப்படியா தொடர்பு கொள்ளலான்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் இருக்குது, 84 388 52 500. இந்த நம்பருடைய நீங்கள் தொடர்பு கொண்டா வருஷம் முழுக்க போட்ட காணிக்க கூட நீங்கள் வருஷத்தின் முடிவில் ரெசிப்டாக தாராளமாக எங்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். அது உங்களுக்கு கணக்கும் பிரயோஜனப்படும். உங்கள் ஃபேன் நம்பரும் இது இருந்தால் போதும், அதை நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம். அது மட்டுமல்ல ஐயா, எதுக்காக உதவி செய்யணும் எங்களுக்கு தெரியாதே. ஒரு உணவு கொடுக்க உதவலாம், கண்ணுதிராங்களுக்கு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம், பார்வையற்றோர் மரித்தா அடக்கம் பண்ணுற ஃபியூனரல் காரியத்துக்கு உதவலாம். ஏன் எத்தனையோ பேர் பார்வையற்றோருக்கு பிறந்த பிள்ளைகள் கல்விக்கு உண்டு. எத்தனையோ பேர் 2 கண்ணுதிராக இன்னைக்கு மருந்து மாத்திரைக்காக கூட எங்கெங்கோ போய் கேட்குறீங்க. அப்படிப்பட்ட மெடிசன் ஹெல்ப்புக்காக நீங்கள் பண்ணலாம். ஒருவேளை ஐயா நான் தொழில் பலசரக்கு வியாபாரம் வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் அந்த பொருட்களை கூட அங்கே தங்கி இருக்கிற மக்களுக்கு தினம் சமையல் உண்டு, உள்ளே இருக்காங்க, நீங்கள் வந்து பார்க்கலாம் தாராளமாக. கர்த்தர் ஏவினால் கட்டாயமல்ல விசனமாயல்ல. நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. உம்மோடு இருக்க, உம்மோடு நிற்பதற்கு எங்களுக்கு பலன் தாங்கப்பா. நாங்கள் பலனற்ற பாத்திரம், சோர்ந்து போயிடுவோம், சில வேளையில் சலித்து போயிடுறோம். ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் நாங்கள் உங்களுடைய அன்பை மறந்துடுறோம். என்னை எங்களை தகுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.
சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.